உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். வணக்க நண்பர்களே. நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய அரசியல் கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியோட முதல் மாநில மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெற்றது. அந்த மாநாடு ரொம்பவே சீரும் சிறப்பாக நடைபெற்றது. அதன் பிறகு விஜய் மீது நிறைய குற்றச்சாட்டு வச்சாங்க. அதாவது விஜய் அவர்கள் மக்களை சந்தித்து பேசணும், இவர் என்னைக்காவது ஒரு நாள் மேடை ஏறி பேசும் பொழுது மக்களுக்கு உண்டான பிரச்சனையை பேசணும், இவர் திமுகவை சாடுறது, அவர் பிஜேபியை சாடுறதுன்னு சொல்லி அதை மட்டுமே வாடிக்கையை வச்சிருக்காரு, மக்கள் பிரச்சனையை எதுவும் பேச மாட்டாருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இரண்டாவதா மாநில மாநாடு மதுரையில் நடைபெற்றுச்சு. இந்த மாநாடும் ரொம்ப சீரும் சிறப்புமா நடைபெற்றது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடைபெற்ற இந்த இரண்டாவது மாநாட்டில் விஜய் என்ன பேச போறாரு, விஜய் அரசியல் கட்சியை பற்றி பேச போறாரா இல்லை மக்கள் பிரச்சனையை பற்றி பேச போறாரா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு ஆவலாக காத்திருந்தாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அரசியல் கட்சிகளும், ஏன் இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சிகளுமே விஜய் மாநாட்டை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. விஜய் என்ன பேச போறாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. விஜயோட பேச்சை கேட்கறதுக்கு விஜய் கட்சியின் தொண்டர்கள் லட்சக்கணக்கில் அந்த இடத்துல குவிய தொடங்கிட்டாங்க. அதாவது 106 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகமாக இருந்தும் அந்த வெப்பத்தில் அவங்க பொறுத்துக்கிட்டு கால் கடுக்க நின்று விஜய் பேச்சு கேட்கணும்னு சொல்லி மதியம் 2 மணி வாக்கிலேயே 2 லட்சம் தொண்டர்கள் அங்கே கூடிட்டாங்க. இதனால் மதுரையே ரொம்ப அதிர்ந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த இடத்துல பயங்கரமாக வெயில் அடித்ததால் குழந்தைகளோடு நிறைய தாய்மார்கள் சிரமப்பட்டாங்க. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் அந்த இடத்துல மயங்கி விழுந்தாங்க. அத்தனை பேரையும் விஜய் கட்சி சார்பில் ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அந்த இடத்துல குழந்தைகள் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதால ஒரு கட்டத்தில் எல்லா குழந்தைகளும் கத்த ஆரம்பிச்சிருச்சு. தாய்மார்கள் ரொம்ப தவிச்சு போயிட்டாங்க. விஜய் கட்சி தொண்டர்களையும் சும்மா சொல்லக்கூடாது, அத்தனை தாய்மார்களையும் அவங்க ஒரு நிழல் கொடுத்து அந்த இடத்துல எல்லாருக்கும் உதவி பண்ணாங்க. இதனால் அந்த மாநாடு எப்படி நடக்க போகுது, இவ்வளோ வெயில் அடிக்குது, எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி தொண்டர்களுக்கு கொஞ்சம் கலக்கமாக இருந்துச்சு. ஆனாலும் கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துல விஜய் சீக்கிரம் வந்துட்டார். ஏற்கனவே மாநாடு லேட்டாக நடக்கும், அதாவது 4 மணிக்கு ஆரம்பிக்கிற மாநாடு சீக்கிரம் ஆரம்பிச்சிடலாம், ஏன்னா தொண்டர்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது, அதனால் சீக்கிரம் அவங்களை காக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லி விஜய் அவர்களும் சீக்கிரமே மேடை ஏறி பேச ஆரம்பிச்சிட்டாரு. தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மீடியாக்களும் தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுமே விஜய் என்ன பேச போறாரு, அவர் என்ன செய்ய போறாரு, மக்களுக்கு என்ன செய்வேன்னு சொல்ல போறாரா, இல்லை அவர் திட்டம் எதுவும் வச்சிருக்காரா, என்ன சொல்ல போறாருன்னு சொல்லி எல்லாரும் ஆவலாக காத்திருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல விஜய் அவர்கள் மைக்கு பிடிச்ச உடனே திமுகவையும் பிஜேபியும் தான் தாக்கி பேசினாரு. திமுக ஒரு ஊழல் கட்சி, அதே போல் பிஜேபியும் சரி கிடையாது. தன்னுடைய கச்சத்தீவை தன் இந்தியாவுக்கு சொந்தமான கச்சத்தீவை அவர் இலங்கைக்கு தாரவாத்து கொடுத்ததால இங்கு மீனவர்கள்லாம் அவதிக்குள்ளாகிறாங்க. நிறைய மீனவர்களை இலங்கை படை சுட்டு கொள்ளுதுன்னு சொல்லி அவர் வழக்கமாக உள்ள குற்றச்சாட்டை பதிய வச்சார். அது மட்டும் இல்லாமல் திமுகவை கடுமையாக தாக்கி பேசினார். திமுகங்கிற கட்சியே இருக்கக்கூடாது, அதுக்கு மாற்று கட்சி நான் தான், இப்போது போட்டி யார் யாருக்குன்னா தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் இருக்குன்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லி அதிர வச்சார். உண்மையாலுமே இந்த பேச்சு திமுக வட்டாரத்தில் மிகுந்த சலசலப்பை ஏற்படுத்திச்சு. முதல் மாநாட்டிலேயே விஜய் அவர்கள் திமுக பிஜேபி ரெண்டையுமே கடுமையாக தாக்கி பேசினார். ஆனால் அதிமுகவை பற்றி ஒரு வார்த்தை கூட விஜய் அவர்கள் பேசலை. இதை வச்சு பார்க்கும் பொழுது அதிமுக கூட விஜய் அவர்கள் கூட்டணி போக போகிறாரா? அப்போ ஏன் விஜய் அவர்கள் அதிமுகவை ஒரு வார்த்தை கூட பேசலை? அப்போ அதிமுக எந்த தப்பும் பண்ணலையா? அவங்க இந்த நாட்டை ஆளலையா? அவங்க ஊழல் செய்யலையா? ஏன் விஜய்க்கு இது தெரியலையான்னு சொல்லி நிறைய பேர் குற்றம் சொன்னாங்க. இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விஜய் அவர்கள் எங்களை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லையே, ஏன்னா நாங்கள் தான் எந்த தப்பும் பண்ணலையே, நாங்கள் அதிமுகங்கிறது ஊழல் படியாத கட்சி, எங்கள் மேலே யாரும் குற்றம் சொல்ல முடியாது, அதனால தான் விஜய் அவர்களும் குற்றம் சொல்லலை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தனக்கு சாதகமாக பேசிக்கிட்டு இருந்தார். இதை வச்சு பார்க்கும் பொழுது ஃபியூச்சரில் அதிமுக கூட விஜய் அவர்கள் கூட்டணிக்கு போனாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரியும் பேச்சுக்கள் அடிபட்டுச்சு. ஆனால் இரண்டாவது மாநாட்டில் அதிமுகவையும் விஜய் அவர்கள் விட்டு வைக்கல. அதிமுக பரிதாபமான கட்சியாக மாறிடுச்சு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த கட்சி அதுக்கப்புறம் அம்மா அவர்களால் வழி நடத்தப்பட்டது. இப்போ யார் கையில் இருக்குன்னு யாருக்குமே தெரியல. அந்த கட்சி பிளவுபட்டு கிடக்குங்கிற மாதிரி விஜய் அவர்கள் சூசகமாக சொல்றது கேட்டு இது அதிமுக தலைமைக்கு பயங்கர அப்செட்டை கொடுத்துச்சு. இப்போதைக்கு அதிமுகவோட அஸ்திவாரம் எதுன்னே தெரியல. எடப்பாடி பழனிசாமியா, இபிஎஸ்ஆ இல்ல சசிகலாவாங்கிற மாதிரி அந்த கட்சி பிளவுபட்டு கிடக்குங்கிற மாதிரி தான் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை கேள்விப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கத்துக்குட்டிகளை என்ன தெரியும், நேற்று வந்தவங்க அதிமுக பத்தி பேசுறதுக்கு தகுதி இல்லைங்கிற மாதிரி அவரும் பதிலடி கொடுத்திருந்தாரு. இதை வச்சு பார்க்கும் பொழுது எங்களை சீண்டாம இருக்கிற வரைக்கும் தான் நாங்கள் நல்லவங்களா இருப்போம், எங்களை சீண்டிட்டீங்கன்னா நாங்களும் உங்களுக்கு மோசமானவங்களா மாறிடுவோம்னு சொல்லி இப்போ விஜய்க்கு அவங்களும் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. திமுக சைடில் எப்பவுமே விஜய்க்கு கண்டனம் வலுத்துக்கிட்டே இருக்கு. ஆரம்பத்திலிருந்து விஜய் அவர்கள்
தன்னுடைய கட்சி எப்போ ஆரம்பிச்சாரோ அப்பையிலிருந்து திமுகவுக்கு மாற்றாத நினைச்சுக்கிட்டு ஆரம்பிச்சிருக்காரு. திமுகவை அழிக்கிறதுக்கு எந்த கொம்பனாலும் முடியாது. திமுகங்கிறது ஒரு ஆலமரம், இது யாராலையும் வெட்டி சாய்க்க முடியாது. நேற்று வந்தவங்களாம் திமுக பத்தி பேசினா திமுக அழிஞ்சிருமாங்கிற மாதிரி திமுக தரப்புல இருந்து விஜய் அவர்களுக்கு எப்பவுமே கண்டனங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா திமுக தலைமை திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை விஜய் அவர்கள் மேடையில் வச்சு ஸ்டாலின் அங்கிள் சொல்லும் பொழுது அந்த இடத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பா திமுக சைட்ல இருந்து இதுக்கு கடுமையா எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஏன்னா நாடு முழுக்க ஸ்டாலின் அவர்களை அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்கன்னு சொல்லி அவங்க விளம்பரம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இப்ப திடீர்னு விஜய் அவர்கள் ஸ்டாலின் அங்கிள், உங்களை போய் அப்பான்னு கூப்பிடணுமா, நீங்க அங்கிள் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா திமுக தரப்புல பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிப்பான்னு சொல்லி நினைச்சோம். கண்டிப்பா அதே போலவே திமுக சைட்ல இருந்து அமைச்சர்கள் இருந்து அந்த கட்சி எம்எல்ஏ எல்லாருமே அது எப்படி ஸ்டாலின் நீங்க அங்கிள் கூப்பிடலாம், நீங்க கத்துக்குட்டி அப்படிங்கிற மாதிரி விஜய ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களே, உங்களை பெற்றெடுத்த அப்பா அம்மாவை நீங்க கண்டுக்கல, உங்கள் மனைவியை நீங்க கண்டுக்கல, இப்படி உங்க சொந்த குடும்பத்தையே நீங்க பார்க்க முடியாத பட்சத்தில் நீங்க எப்படி நாட்டை கவனிப்பீங்க, நாட்டு மக்களை கவனிப்பீங்க அப்படின்னு சொல்லி குடும்பத்துக்கும் நாட்டுக்குமே முடிச்சு போட்டு அவங்க திமுக சைட்ல இருந்து இப்போ எல்லா எம்எல்ஏவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா விஜயோட அப்பா அம்மா அந்த மேடைக்கு வந்திருக்காங்க. விஜய் அவர்களும் அவங்க அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுத்தாரு. தன் மனைவியை விஜய் இன்ன வரையும் சொன்னது கிடையாது. அதனால மனைவி வேணா கண்டுக்காம இருக்காரு அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை சொல்லலாம். ஆனா அப்பா அம்மாவை கண்டுக்காம இருக்காருன்னு சொல்ல முடியாது. விஜய் தரப்பு ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதனுக்கு குடும்பத்துல சண்டை சச்சரவு இருந்தா அவங்க நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வரக்கூடாதா? ஏன் திமுகங்கிற குடும்பத்துல சண்டை சச்சரவே கிடையாதா? அவங்க சண்டை சச்சரவு தான் ஊர் அறிஞ்சது. அவங்க குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஏன்னா ஸ்டாலின் நல்லது செய்வார்னு சொல்லி மக்கள் ஓட்டு போடலையா அப்படிங்கிற மாதிரி விஜய் தரப்புக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க தொண்டர்கள்லாம் பேசுறாங்க. ரெண்டு மாநாட்டிலுமே விஜய் திமுக தலைமை திரு ஸ்டாலின் அவர்களை தாக்கி தான் பேசியிருக்காரு. ஆனா திரு ஸ்டாலின் அவர்கள் விஜயை பத்தி ஒரு வார்த்தை கூட மீடியாக்கள்லையோ இல்ல எந்த ஒரு செய்தியிலையோ விஜய்க்கு பதிலடி தரவே இல்லை. இதை வச்சு பார்க்கும் பொழுது விஜய் அவர்களை பத்தி ஸ்டாலின் பேச வேண்டிய என்ன இருக்கு? அப்படி பேசிட்டா விஜய் பெரியாள் ஆயிடுவாரு. அதனாலதான் ஸ்டாலின் அவாய்ட் பண்றாருங்கிற மாதிரி பத்திரிகை செய்திகள்ல வந்துகிட்டு இருந்துச்சு. இந்த பத்திரிகை செய்திகளுக்குமே தாவேக தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் சாதாரண மனிதன் கிடையாது. அவர் ஏற்கனவே தமிழ் நடிகர்ல ஒரு நம்பர் 1 நடிகரா இருக்காரு. இந்தியா முழுக்க அறிய நபர் தான் விஜய். அப்படி இருக்கும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் விஜயை பத்தி பேசினா மட்டும்தான் விஜய்க்கு அந்த இடத்துல விளம்பரம் கிடைக்கும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. பத்திரிகை செய்திகள் கட்டுக்கதை வர்றாங்கன்னு சொல்லி விஜய் தொண்டர்கள் சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இன்னொரு பக்கம் சீமான் அவர்களுமே விஜயை கடுமையாக தாக்கி பேசினாரு. அதாவது விஜய்க்கு பேசவே தெரியல, மாநாட்டில் எதை பற்றி பேசணும், மக்கள் பிரச்சனையை பற்றி பேசணும், தேவையில்லாமல் இந்த இடத்துல திமுக பிஜேபி அதிமுகன்னு சொல்லி எதிர்கட்சிகளையும் ஆளுங்கட்சியும் குற்றம் சொல்றதுல ஒன்றும் ஆக போறதில்ல. மக்களுக்கு என்ன செய்ய போற அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி நீ மாநாட்டில் உனக்கு பேச தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க, உன்னை நம்பி வந்த தொண்டர்களை முட்டாளாக்குறங்கிற மாதிரி சீமான் விஜய்க்கு கண்டனம் தெரிவிச்சாரு. சீமானோட இந்த கண்டனத்துக்கும் இந்த பேச்சுக்குமே விஜய் ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விஜய்க்கு பேச தெரியலன்னு சொல்லி சீமான் எப்படி சொல்லலாம்? ஏன் ஒரு மாநாட்டில் ஆண்ட கட்சி ஆளுங்கட்சியை குறை சொல்லக்கூடாதா? ஏன் அப்படி குறை சொன்னா ஏத்துக்க மாட்டீங்களா? முக்கியமா சொல்ல போனா ஆண்ட கட்சியும் ஊழல் பண்ணிருக்கு, ஆளுகின்ற கட்சியும் ஊழல் பண்ணிருக்கு. அதை பத்தி மக்களுக்கு எடுத்து சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? சீமானுக்கு தான் பேச தெரியல, இவரு புலமை பேசிக்கிட்டு எல்லாத்தையும் முட்டாளாக்க பார்க்கறாரு. சீமான் பின்னாடி போற தொண்டர்கள் தான் முட்டாள்கள் அப்படின்னு சொல்லி விஜய் தரப்பு ரசிகர்களுமே சீமானுக்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து முதல் மாநாடு இருந்தாலும் சரி, 2வது மாநாடு இருந்தாலும் சரி, அவர் தெளிவா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அதாவது என்னுடைய கொள்கை எதிரி பிஜேபி, என்னுடைய அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லி தெள்ள தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல கொள்கை எதிரியா பார்க்கப்பட பிஜேபி சைட்ல இருந்து சரத்குமார் அவர்கள் விஜய்க்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதாவது விஜய்க்கு ஒண்ணுமே தெரியல, அவர் நேத்து வந்தவர், அவருக்கு என்ன தெரியும், அரசியல் அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு, அவரு அரசியல கத்துக்குட்டி, அவருக்கு என்ன தெரியும் பிஜேபி எவ்வளவு பெரிய கட்சி, அதுவும் இல்லாம மோடிஜி தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் எவ்வளவு நன்மையை பண்ணிட்டு இருக்காரு, கச்சத்தீவை தாராவாத்து கொடுத்துட்டான்னு சொல்றாங்க. கச்சத்தீவை யார் தாராவாத்து கொடுத்தா? பிஜேபி தாராவாத்து கொடுத்தது, காங்கிரஸ் தாராவாத்து கொடுத்தது. அவங்களை கேட்க வக்கில்ல, பிஜேபி கேட்கிறாரு. பிஜேபியால என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா பிஜேபி சார்பா திரு மோடிஜி அவர்கள் பிரதமர் ஆனதிலிருந்து நம்ம தமிழக மீனவர்களை இலங்கை ராணுவம் தொட்டது கூட கிடையாது, அவங்க அச்சுறுத்தல் பண்ணவே கிடையாதுங்கிறது அப்படின்னு சொல்லி சரத்குமார் அவர்கள் விஜய்க்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு முக்கியமான சைட்ல இருந்து விஜய் அவர்களுக்கு அவருடைய பேச்சுக்கும் ஒரு கண்டனமும் ஒரு அதிருப்தியும் கலந்து வருது. அதாவது தேமுதிக சார்பில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு அதிருப்தியை சொல்றாங்க. விஜய் அவர்கள் மாநாட்டில் என்னுடைய கணவரும் என் கட்சி தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பேரை சொல்லி என்னுடைய அண்ணன் சொல்லி சொந்தம் கொண்டாடுறாரு. அவர் உடம்பு முடியாமல் இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் எங்க போனாரு அப்படின்னு சொல்லி ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க.
ஏன்னா தேமுதிக தலைவர் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எல்லாராலையும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர். எல்லா தரப்பு மக்களும் அவரை நேசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான மனிதர். அவர் உடம்பு முடியாமல் இருக்கும் பொழுது நிறைய பேர் கண்டுக்கலன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதில் விஜயும் ஒருத்தர். ஏன் விஜயகாந்த் அவர்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கும் பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து நலம் விசாரிச்சாங்க. சினிமா துறையிலிருந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து நலம் விசாரிச்சாங்க. எல்லாரும் நலம் விசாரிக்கும் பொழுது விஜய் அவர்கள் இப்போ அண்ணன்னு சொல்லி சொந்தம் கொண்டாடுறாரு. அப்போ எங்க போனாரு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ தேமுதிக சார்பில் ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இத்தனைக்கும் சினிமா துறையில முதல்ல விஜய் ஹீரோவா அறிமுகமாகும் போது அந்த இடத்துல உச்சபட்ச நடிகராக இருக்கக்கூடிய திரு விஜயகாந்த் அவர்கள் தான் என்னுடைய தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் கொடுத்து அவரை அறிமுகப்படுத்தி வச்சாரு. அப்படிப்பட்ட மனுஷனை உடம்பு முடியாமல் இருக்கும் பொழுது நீங்க எப்படி வந்து பார்க்காம இருந்தீங்க? இப்போ மாநாட்டில் மதுரைக்கு வந்த உடனே எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்லி நீங்க பேசுறீங்களே, இதனால எந்த விதத்தில் நியாயமா இருக்குங்கிற மாதிரி இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. விஜயகாந்த் அவர்களுக்கு அரசியல் வாரிசுகள் இருக்கும் பொழுது அவருடைய பேரை யாரும் உச்சரிக்கக்கூடாது, அவருடைய புகைப்படத்தையோ அவருடைய பேருக்கோ யாரும் சொந்தம் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி தேமுதிக தரப்பிலிருந்து கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் சைடிலிருந்து வந்த இந்த அதிருப்திக்கு, இந்த கண்டனத்துக்கும் தாவேக சைடிலிருந்து தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விஜயகாந்த் அவர்களை அண்ணன்னு தான் சொன்னாரு, ஒரு அண்ணனை போய் அண்ணன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவர் வேற ஒன்றும் சொல்லலையே. எனக்கு மதுரைக்கு வரும் பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஞாபகம் வருது. அவர்கிட்ட தான் எனக்கு பழகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. ஆனா அவரை போலவே குணம் கொண்ட விஜயகாந்த் அவர்கள்ட்ட பழகிற சான்ஸ் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லி அவரு அந்த நினைவுகள் தானே நினைவு கூர்ந்தாரு. இது என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சைடுல சொல்றாங்க. இப்படி விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சி சார்பில் இரண்டாவதா ஒரு மாநாட்டை போட்டதிலிருந்து தமிழக அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பு தொத்திக்குச்சுன்னு சொல்லலாம். குறிப்பா திமுக சைடிலிருந்து விஜய் அவர்களுக்கு பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, பயங்கர கண்டனம் தெரிவிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, நாடே வந்து ஸ்டாலின் அவர்களை அப்பான்னு சொல்லி அழைக்கும் பொழுது நீங்க வந்து ஸ்டாலினை அங்கிள்னு சொல்றது என்ன நியாயம் இருக்கு? நீங்க ஸ்டாலினை சிறுமப்படுத்த பார்க்கறீங்கன்னு சொல்லி விஜய்க்கு பயங்கரமான கண்டனங்கள் தெரிவித்த வண்ணம் இருக்கின்றன. அதே போல விஜய் அவர்கள் முதல் மாநாட்டில் அதிமுகவை பத்தி எந்த ஒரு குறையும் சொல்லாமல் இருக்கும் பொழுது அதிமுக விஜயை பற்றி எதுவும் சொல்லாமல் இருந்துச்சு. ஆனா இந்த மாநாட்டில் அதிமுகவையும் விஜய் தாக்கி பேசினதால இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களிருந்து கண்டனம் வருகிறது. அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அதிமுக அமைச்சர்களிலிருந்து பயங்கரமாக கண்டனம் தெரிவிக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு கத்துக்குட்டி, புதுசாக அரசியலுக்கு வந்திருக்காரு, அவருக்கு என்ன தெரியுங்கிற மாதிரி அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இப்போ பிஜேபி சைடிலிருந்து சரத்குமார் அவர்களும் தேமுதிக சைடிலிருந்து பிரேமலதா விஜயகாந்த் இருந்து ஒரு அதிருப்தியும் வந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக பார்க்க போனா நாளுக்கு நாள் அரசியல் காலத்தில் விஜய்க்கு மற்ற அரசியல் கட்சிகளிலிருந்து எதிர்ப்புகள் அதிகமாக வந்துகிட்டு இருக்கும் பொழுது இதுவும் ஒரு வெற்றி தான். நாங்க வர்றதை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் கட்சி ரசிகர்கள் இப்போ அதையே ஒரு வெற்றியாக கொண்டாடிட்டு இருக்காங்க. மக்கள் தரப்பிலிருந்து விஜய்க்கு என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவர்கள் திடீர்னு மாநாடு போன்ற அரசியல் மேடைகளில் தோன்றி அவர் பேசினா மட்டும் போதாது, அடிக்கடி மீடியாவை சந்திக்கணும், அடிக்கடி மீடியாவை சந்திச்சு மக்களை சந்திக்கணும், மக்களை சந்திச்சு உங்களுக்கு நல்லது செய்வேன், நான் துணை இருப்பேன்னு சொல்லி சொன்னா மட்டும்தான் அரசியல் களத்தில் தாக்கு பிடிக்க முடியும். அத்தி பூத்தார் போல திடீர்னு அரசியல் மேடையில் தோன்றி ஆளுங்கட்சி ஆண்ட கட்சியை மட்டும் குற்றம் சொன்னா போதாது, அவரு மக்களுக்கு என்ன செய்வேன்னு சொல்லி அடிக்கடி வந்து மக்களை சந்திச்சு பேசணும், அவரு மீடியா முன்னாடி அடிக்கடி வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. அரசியல் களத்தில் மக்கள் ஈஸியா அவரை சந்திக்கக்கூடிய ஒரு பிளெக்சிபிளான டைப்பா இருந்தா மட்டும்தான் அவரு அரசியல் களத்தில் தாக்கு பிடிக்க முடியும். இல்லைன்னா அவர் கட்சி ஆரம்பிச்சேன் 10ஓடு 11 கலந்துட வேண்டியதாங்கிற மாதிரி மக்கள் நிறைய பேர் கருத்து சொல்றாங்க. விஜய் அவர்கள் சினிமாவுக்கு முழுக்கு போட்டுட்டு இப்போ அரசியல்வாதியா அரசியல் களத்தில் குதிக்கும் பொழுது அரசியல் களம் அவருக்கு சாதகமா இருக்கா இல்ல அவருக்கு பாதகமா இருக்கா? அரசியல் களத்தில் விஜய் எப்படி செயல்பட வேண்டும், எதிர்கட்சி ஆளுங்கட்சி கிட்ட எப்படி விஜய் நடந்து கொள்ள வேண்டும், திமுக அதிமுக போன்ற ஆண்ட கட்சி ஆளுகின்ற கட்சி போன்ற மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் இப்போதைக்கு கட்சி ஆரம்பிச்சு அவர் சாதிப்பாரா? விஜயோட கட்சி வருகை தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமா அப்படிங்கிறத பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேற் சொன்னபடி விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியோட இரண்டாவது மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடிச்ச பிறகு பல்வேறு தரப்பட்ட அரசியல் கட்சிகளிலிருந்து கண்டனங்களும் அதிருப்தியும் வந்த வண்ணம் உள்ளன. அவர்களுடைய கண்டனங்களும் அதிருப்தியும் நியாயமானதா அப்படிங்கிறத பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்டில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிக முக்கியமா இந்த வீடியோவை பற்றி உங்கள் கருத்துக்களையும் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.